எங்களை விட்டு போகாதீங்க, இங்கேயே இருங்க என்று பள்ளி ஆசிரியரின் காலை பிடித்து மாணவ மாணவிகள் மன்றாடிய காட்சிகள் தான் இவை. தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டை மாவட்டத்தின் பூலமாலா கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சாய்ந்துலு என்பவர் தெலுங்கு ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அவருக்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்டதை ஒட்டி மாணவ மாணவிகளை அழைத்து அனைவருக்கும் மிட்டாய் கொடுத்து நன்றாக படிக்கும்படி அறிவுரை கூறினார். அப்போது ஆசிரியரை பிரிய போகிறோம் என்று எண்ணி கண்கலங்கிய மாணவ மாணவிகள் சாய்ந்துலுவின் காலில் விழுந்து இங்கிருந்து செல்ல வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டனர். ஆனால் மாணவர்களுக்கு பதிலளித்த ஆசிரியர் சந்தலு, இது அரசு உத்தரவு, நான் இங்கிருந்து சென்றுதான் ஆக வேண்டும் என்று கூறினார். நான் இங்கு பணியாற்றுவதாக கருதி நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய சாய்ந்துலு அங்கிருந்து பிரியாவிடை பெற்றுச் சென்றார். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தில் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த படுகரின மக்கள் உற்சாகத்துடன் நடனமாடினர். வார விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் ஊட்டியை சேர்ந்த படுகரின மக்கள் முருகனை தரிசித்தனர். பிறகு கோவில் வளாகத்தில் கூடியவர்கள் தங்களுடைய பாரம்பரிய நடனத்தை ஆடி மகிழ்ந்தனர். இதனை அங்கிருந்தவர்கள் கண்டு ரசித்தனர். அப்போது கோவிலுக்கு வந்திருந்த நடிகை பிரியா ஆனந்தும் படுகரின மக்களின் நடனத்தை கண்டுகளித்தார். அதனைத் தொடர்ந்து கோவில் யானையிடம் ஆசீர்வாதம் பெற்று பிரியா ஆனந்த் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பிரியா ஆனந்தை கண்ட ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்களை அர்ப்பணித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் யுனானி மருத்துவ பிரிவையும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மா சுப்பிரமணியன், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் கடந்த ஓராண்டில் மட்டும் 3 லட்சம் பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்றதாக கூறினார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட 110 புதிய அறிவிப்புகளில் முதல் நாளில் 3 அறிவிப்புகள் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாக தெரிவித்தார். இந்த யுனானி மருத்துவம் தமிழ்நாட்டில் செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தபோது வாணியம்பாடியில் நாங்கள் ஒரு யுனானி கொரோனா கேர் சென்டர் ஒன்றை திறந்தோம். பிரத்யேகமாக திறந்து வைக்கப்பட்ட அந்த யுனானி கொரோனா கேர் சென்டரில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய தாய்மார்கள் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பின்றி பயன்பெற்றார்கள். அந்த வகையில் யுனானி மருத்துவ சேவையை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தொடங்கி வைப்பதை பெருமையாக இடுகிறோம். யுனானி மருத்துவ சேவை தொடங்கிய முதல் நாளிலேயே ஏராளமானோர் சிகிச்சை பெற்றனர்.